சத்யாமா, இங்க பாருங்க நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. உங்களுக்கு பிடிச்ச சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். இத வாங்குறதுக்கு நான் 3 சந்தை அலைஞ்சிருக்கேன். அம்மா மீனா இல்ல. அது அம்மா, அது எங்க அம்மாவை பத்தி சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய் கண்ணு கண்ணு. ஏய் பாக்காத கண்ணு. பாக்கலடா எப்பா, நான் பாக்கல. ஏய் எங்கடா? எங்க? ஆஹா ஹக்கரி. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு போங்க. நான் கொடுத்தேங்கிறதுக்காக நீங்க அப்படியே கட்டிக்கிறதா? நீங்க அவுத்து போட்ட தாவணியோட பாதி வேலை கூட இது இருக்காது. இத பாரு, நான் ஒண்ணு வேலைய பார்த்து கட்டிக்கல, புடிச்சிருந்தது கட்டிக்கிட்டேன். இத யார் கொடுத்தா கட்டிப்பேனா என்ன? கிருஷ்ணா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் இல்ல? ஆமா. நான் ஒண்ணு கேப்பேனா? நீ அத தருவியா? என்னது? எனக்கு கண்ணத்துல ஒரு அடி கொடுக்கறியா? ஒண்ணே ஒண்ணு. இத்தனோண்டு. பிறந்த நாள்ல பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க, சின்னவங்க ஸ்வீட் கொடுப்பாங்க, வீட்டுக்கு ரொம்ப செல்லமா இருந்தா மடியில் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. அதை விட்டுட்டு கண்ணத்துல படா நடின்னு சொல்றீங்க, என்னங்க இது? இப்ப நீ என் கணக்குல ஒரு அடி அடிக்கலனா நான் சும்மா இருக்க மாட்டேன் கிருஷ்ணா. காவேரியில குதிச்சு உயிர் தியாகம் செஞ்சிருவேன். என்னங்க அப்படியே செய்யாதீங்க. என்ன அடிச்சிட்டல்ல? இந்த அடியை வாங்கிட்டு நான் இப்ப என் வீட்டுக்கு போறேன். பலார்னு வேற கண்ணத்துல அடிச்சிட்டியா? அடி வாங்கினது சாதாரணமான ஆள் இல்ல, பரசுராம ஐயாவோட பொண்ணு. போடா, அந்த துணி எல்லாம் பத்திரமா எடுத்துட்டு வா. அவங்க வீடு இந்த பக்கம் தானே, இங்க ஏன் போறாங்க? இந்தாங்க. மொத்த கடனை அடைச்சிட்டப்போ கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு பெரிய கடன் அடைச்சிருக்க. ஏய் ஆமா, இந்த கடன் அடைக்க உனக்கு கொஞ்சம் நாளாகும் சொல்லிட்டு இருந்த. உமாசா வரல, சாயந்தரமா வந்து உன் பத்திரத்தை வாங்கிட்டு போ. இருக்கட்டுங்க ஐயா, மெதுவா வாங்கிக்கிறேன். கடன் தீர்ந்து போனாலும் மனசுக்கு நிம்மதி வேணும். எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்களா? என்னமோ சாயந்தரம் வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும், என் பொண்டாட்டிய மனசை மாத்தாம இருக்கணும், என் பொண்ணுக்கு புத்தி மாறாம இருக்கணும். சாயங்காலமா நீ வந்து உன் பத்திரத்தை வாங்கிட்டு போயிடு. வந்துட்டீங்களா? உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்ப பாருங்க. சத்யாமா, என்னமா இதெல்லாம்? சாதம் சாப்பிட போறேன். அது பழைய சோறுமா, நீங்க சாப்பிட கூடாது. நீங்க சாப்பிடும் போது நான் சாப்பிட கூடாதா? எங்களுக்கு பழகி போச்சுமா. நானும் பழகிக்கிறேன். வேண்டாமா, வேண்டாம். இது பாருங்க, என் மேல சத்தியம். நான் சாப்பிட்டுட்டே இருப்பேனா, நீங்க பாத்துட்டே இருப்பீங்களா? சரியா? உட்காருங்க. இதோட மூடாச்சு. இது 4, இதோட 5. அம்மாடி, ஒரு வழியா முடிச்சிட்டேன். எனக்கு நான் உங்க வீட்டுல பழைய சோறும் பச்சை மிளகாயும் சாப்பிட்டேன்ல, குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாங்க, நல்லா சாப்பிட்டேன்ல. கஷ்டப்பட்டேனா? கிருஷ்ணன மாதிரி உங்களை மாதிரி நல்லா சாப்பிட்டேன்ல. உங்களுக்கு எதுக்குமா இதெல்லாம்? எனக்கு நான் உங்க வீட்டுல பச்சை மிளகாயும் பழைய சோறும் சாப்பிட்டேன்னு கிருஷ்ணன் கிட்ட சொல்றீங்களா? இங்க பாருங்கம்மா, நாங்கெல்லாம் ஏழை, வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிறந்ததுல இருந்தே வெள்ளி தட்டுலையும் வெள்ளி டம்ளரையும் சாப்பிடுற உங்களுக்கு ஏமா இந்த தலையெழுத்து? அது இல்லம்மா, இவங்க விஷயமே வேற. நேத்து நானும் கிருஷ்ணாவும் தென்னந்தோப்புல சோறு சாப்பிட்டுட்டு இருந்தோமா, அப்ப இவங்க அங்க வந்தாங்க. வந்து தட்டுல இருந்த பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சாங்க. காரம் தாங்க முடியாம கத்திட்டாங்க. அதுக்கு நம்ம கிருஷ்ணன், இதுக்கே இப்படி வீழ்னு கத்துறீங்களே, நம்ம வீட்டுக்கு மறுமலா வரப்போற பொண்ணுங்க பச்சை மிளகாய் கடிச்சே பழக்கப்பட்டவங்கன்னு சொன்னா. அதுக்கு இவங்க என்னாலையும் கடிக்க முடியும்னு சொல்லி இப்ப இங்க வந்து கடிச்சு காட்டினாங்க. நான் பச்சை மிளகாயை சாப்பிட்டேன்னு கிருஷ்ணன் கிட்ட சொன்னா போதும். தெரியுமா? என்னடா இது? நீ சும்மா இருமா, இப்படி உட்காருமா. இவ்வளவு நடந்திருந்து உனக்கு ஒண்ணுமே தெரியல, போமா. முந்தா நாள் நடந்த திருவிழாவில அவங்க என்கிட்டே சொல்லிட்டாங்க. இப்ப கட்டிட்டு வந்தாங்களே ஒரு சேலை, அது நம்ம கிருஷ்ணா எடுத்து கொடுத்ததான். அவங்களுக்காக நம்ம கிருஷ்ணா எவ்வளவு விலை வசதியா எடுத்து கொடுத்திருக்கான் பாத்தியா? ஏய்,
இது என்ன சின்ன பசங்க விளையாட்டு நினைச்சிட்டியா? என்னடா பேசுற? அவங்க எங்க, நாம எங்க? மோட்டார் போட் ஆனாலும் சாதாரண போட் ஆனாலும் தண்ணீர தான் போய் ஆகணும். அதுக்குன்னு ஆகாசத்துல பறக்காது. ஆமாமா, நம்ம நேரா அந்த பரசுராமையா வீட்டுக்கு போய் உன் பொண்ணும் என் புள்ளையும் காதலிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா? வாய முடுறா. அவங்க 2 பேரையும் ஒன்னா எத்தனையோ தடவை பாத்துருக்கிறேன். இப்படி எல்லாம் தப்பு நடக்கும்னு அன்னைக்கே எனக்கு தெரியும். கண்டிக்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் நடக்குமா? இந்த விஷயம் பரசுராமையாவுக்கு தெரிஞ்சா நம்ம கிருஷ்ண உயிருக்கு ஆபத்து. ஆமா, எங்கடா அவன்? உனக்கு மருந்து வாங்கறதுக்கு டவுனுக்கு போயிருக்கான். அவன் வந்தா நான் கண்டிச்சுக்கிறேன். இப்படி செய்யலாமா? சின்னம்மா துணியெல்லாம் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அவங்க வீட்டுல கொண்டு போய் நாம குடுத்துட்டு வந்துடலாம். நீயும் கூட வா. ஏண்டா பெரியவங்க நம்ம வீடு தேடி வந்துகிட்டு இருக்காங்க. பையனுக்கு சம்பந்தம் பேசதான் வந்துட்டு இருக்காங்களோ? ஆமாங்க, அவங்க அதுக்காகத்தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. மரியாதை கொடுத்து கூட்டிட்டு வாடா அவங்கள. ஆகட்டுங்க. வாங்க உள்ள போங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. பாருங்கம்மா, உள்ள வந்து உட்காரு. இருக்கட்டியா? பரவாயில்ல, உள்ள வந்து உட்காரு. இன்னும் ஏன் பயந்துட்டு நிக்கிற? பயப்பட வேண்டியது கடன் வாங்க வரவங்க தான். கடன் அடைச்சவங்க இல்ல. கடன் வாங்க வரும்போதுதான் பயந்துட்டு வரணும். உன் கடன் தான் அடைஞ்சு போச்சே. நீங்க பத்திரத்தை எல்லாம் தரேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன். அதை வாங்கி என் பையன்கிட்ட கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சீக்கிரமா கொடுங்க. ராவுகாலம் வந்துருங்க. நேரம் நல்லா இருக்கும்போது ராவுகாலம் என்னமா பண்ண போகுது? என் பொண்ணுக்கா? ஆமாங்க. வந்தது ஒரு வேலையா, சொல்றது வேற விஷயம். உன் மனசுல என்ன இருக்கு, நீ எதை சொல்ல வந்த, எதை சொல்ல முடியாம தவிக்கிற, எல்லாம் எனக்கு தெரியும். அதனால உன் சார்பா ஏன் சார்பா பேச வேண்டிய விஷயத்த நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். அம்மா சத்யா, அம்மா இந்த துணியை பத்திரமா கொண்டு உள்ளவை. உண்மையிலேயே என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவதான். உன் பையன் ஏழையா இருந்தாலும் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப துணையா இருக்க வேண்டியவன். அவன் புத்திசாலியான பையன். இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க. அத சொல்றதுக்கு எதுக்குமா பயம்? எனக்கு எப்பவோ தெரியும். நானே உன் வீட்டுக்கு வந்து பேச முகூர்த்தம் குறிச்சேன். அந்த முகூர்த்தத்துல நீ வந்து நிக்கிற. என்ன பொருத்தம் பாரு. பசங்க நினைச்சிட்டாங்க, அதெல்லாம் நடக்குமா? நீங்க எங்க, நாங்க எங்க? அப்படி பேசாத. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் எல்லாரும் போய் சேர வேண்டியது அந்த ஒரு இடத்துக்கு தானம்மா. மறுக்காதம்மா, ஒத்துக்க. ஒத்துக்கம்மா. அவங்க 2 பேரையும் சேர்த்து பார்க்க எனக்கும் ரொம்ப ஆசைங்க. அதே என்ன உங்களுக்கு இருந்தா நான் செஞ்ச அதிர்ஷ்டம். மகாலட்சுமி மாதிரி மருமக என் வீட்டுக்கு வர்றது நான் செஞ்ச பாக்கியங்க. எனக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு தெரிஞ்சுதான் என் பொண்ணுக்கு எல்லா வேலையும் கத்து கொடுத்தேன். வீட்டு வேலை கத்து கொடுத்தேன், சமையல் வேலை கத்து கொடுத்தேன், படகு துடைக்கிற வேலையை கூட கத்து கொடுத்துட்டேன். போயேன் மீன் பிடிக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, ஓட்ட குடிசையில பட்னி கிடக்கிறது, எல்லா வேலையும் தெரியும் அவளுக்கு. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. என்னன்னு கேக்குறியா? பிச்சை எடுக்கிறதுக்கு. அதையும் கத்து கொடுத்துட்டா இவ்வளவு மருமகளா கூட்டிட்டு போலாம். என்ன சோத்துக்கு வழி இல்லைன்னா பிச்சை எடுத்து சாப்பிடலாம்ல. என்ன தைரியண்டி உனக்கு? என் வீட்டுல ஒரு நாள் வேலை செய்யலன்னா உன் வீட்டுல அடுப்பே எரியாது. என் பொண்ணு கேக்குதா கூலிக்கிற நாயே? தலைய சீவிடுவேன், ஜாக்கிரதை. போடி வெளியே. நீங்க பத்திரத்தை எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுறேன். என்னடி பெரிய ஆம்பளை மாதிரி பேச வந்துட்ட? முதல்ல என் பாக்கிய தீத்தாதனடி உன் பத்திரத்தை கொடுக்க. என்னங்க இது? காலையிலே மொத்த பணமும் கொடுத்துட்டேல்ல? நீ கொடுத்துட்டேன்னு சொன்னா கொடுத்த மாதிரி ஆகாதுரி. நான் வாங்கிட்டேன்னு சொன்னாதான் கொடுத்த மாதிரி. உன் நிலத்தை மீட்டு அதே நிலத்துல என் பொண்ணை வேலை செய்ய வைக்கலாம்னு நினைச்சுதானே அப்பாவியான என் பொண்ணை பணிய வச்சு ஏமாத்தி என் சொத்தை சுட்டிட்டு போக வந்த. வேணா ஒண்ணு செய், 5-6 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்க.
வாய மூடி. என் வீட்டு எச்ச ஏத்துக்கிற நாய் எங்கிட்ட சம்பந்தம் பேச வந்துட்டான். நீங்க சம்பந்தம் வச்சுக்குவீங்களோ வைக்கலையோ அது தேவையில்லாத விஷயம். அவங்க பத்திரத்தை கொடுங்க.